ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷோல்டர் ஸ்லோப்பை பற்றின டீட்டெயில்டு வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு ஷோல்டர் ஸ்லோப் வைக்கணும், எதுக்கு வைக்கக்கூடாது, ஷோல்டர் ஸ்லோப் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம ஷோல்டர் ஸ்லோப் வைக்கலை அப்படின்னா என்ன ஆகும், நம்ம ஷோல்டர் ஸ்லோப் தேவையே இல்லை அந்த இடத்துல எப்படி ஷோல்டர் ஸ்லோப் வச்சா மிஸ்டேக் வருது அப்படிங்கிறதையும், பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது ஷோல்டர் ஸ்லோப் இருக்கா அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது, எவ்வளோ இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணுறது, அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதில் எப்படி ஷோல்டர் ஸ்லோப் இருக்குது, எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு இமேஜ் வரைஞ்சிட்ருக்கிறேன். அதை ஒரு ஹியூமன் பாடியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. சாதாரணமாகவே ஹியூமன் பாடியில் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களோட ஒரு ஸ்டாம்ப் சைஸ் அல்லது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்க, அல்லது கண்ணாடி முன்னால் நீங்கள் நின்று பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் உங்களோட நெக்கிலேருந்து ஷோல்டர் வரைக்கும் இல்லை உள்ள ஏரியாவில் இருக்கும். அது எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். சிலவங்களுக்கு கம்மியாக இருக்கும், சிலவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஜென்ஸோட ஷர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஷர்ட் போட்டிருக்கும்போது அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப் ரொம்பவே தெரியும். எதுக்காகனா உங்களுக்கு நெக்கு பக்கத்துலேருந்து காலர் ஸ்டார்ட் ஆகி ஷோல்டர் ஃபுல்லுமே ஆக்குப்பை ஆகிருக்கும் அவங்களோட ஷர்ட்டு. இப்போ லேடிஸுமே காலர் நெக் வச்சு நம்ம போட்டோன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் காலர் நெக் வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் ஸ்லோப் ஃபுல்லும் தெரியும். எந்த அளவு ஸ்லோப் இருக்கோ அந்த அளவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இப்போ நீங்கள் காலர் நெக் வச்சு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிடுறீங்க அல்லது க்ளோஸ் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் ஸ்லோப் வைக்கணும். கண்டிப்பாக ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்லோப் வைக்கலாம். எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. க்ளோஸ் நெக்கு, காலர் நெக் ரெண்டுக்கும் மட்டும்தான் இந்த அளவு ஸ்லோப் வைக்கணும். நார்மல் நெக் நீங்கள் வைக்கிறீங்க, நெக்கோட வித் ஒரு 2 இன்ச்சு 2.25 இன்ச் 2.25 அந்த மாதிரி இருக்குது நெக்கோட வித்து அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் வைக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. டீப் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா ஷோல்டர் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ஏற்கனவே நான் வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன், கிளாஸ்லேயுமே சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் டீப் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா ஷோல்டர் ஸ்லோப் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஷோல்டர் ஸ்லோப் வைக்கவே கூடாது. ஸ்ட்ராப் ரொம்பவே தின்னாக இருக்கும். இப்போது உங்களோட பாடியில் நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஸ்ட்ராப் ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னா உங்களோட ஷோல்டர் ஸ்லோப் அந்த இடத்துல இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் எழுதி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். க்ளோஸ் நெக் ஆர் காலர் நெக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் வைக்கலாம். ஒரு 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். சாதாரணமான நார்மல் நெக் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா 1/2 இன்ச், 1/4 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஸ்லோப் வைக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. நீங்கள் மேக்ஸி அல்லது சுடிதார் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். ப்ளவுஸுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ண வேண்டாம். ப்ளவுஸுக்கு என்ன பண்ணுங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப்பு வேண்டாம் அப்படிங்கிற பாடிக்கு ஷோல்டர் ஸ்லோப் வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஷோல்டர் ஃபால் ஆகும். கழுத்தில் நிற்க வேண்டிய இடத்துல ஷோல்டர் நிற்காமல் ஸ்லீவ் பக்கமாக இறங்கி வரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் கண்டிப்பாக வைக்கவே கூடாது. ஒரு சிலருக்கு கண்டிப்பாக வைக்கணும். அவங்களுக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் வரைஞ்சிருக்கிற ப்ளவுஸில் ஷோல்டர் ஸ்லோப் இல்லாமல் வரைஞ்சிருக்கேன். இதில் நான் ஷோல்டர் ஸ்லோப் வச்சா ஷோல்டர் ஃபால் கண்டிப்பாக ஆகும். ஸோ ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க ஷோல்டர் ஸ்லோப் வைக்காமல், அவங்களுக்குமே சம்டைம்ஸ் ஷோல்டர் ஃபால் ஆகும். அது என்னென்னா டீப் நெக் தியரி யூஸ் பண்ணிட்டு ஷோல்டர் ரிடக்ஷன் பண்ணட்டா ஆகும். அப்படிப்பட்ட கேஸில் நீங்கள் மறுபடியும் பிரித்து ஸ்டிச் பண்ண முடியாது. அந்த கேஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் மட்டும் நெக் சைடில் ஒரு ஸ்லோப்பாக ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பிரித்து
ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலை. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். அதுதான் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை ஃப்ரண்ட் நெக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனாக. ஃப்ரண்ட் போர்ஷனில் ஃப்ரண்ட் நெக்கில் ரொம்ப லூஸ் இருக்குதுன்னு சிலவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் நீங்கள் இந்த ஸ்லோப்பை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் நம்ம நிறையா பண்ணாலும் அவங்க காசு தரமாட்டாங்க. கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் ஒர்க் தானே, 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கில் ஃபஸ்ட்லேருந்தே எல்லாத்தையும் பிரித்து ரெண்டாவது சரி பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் மட்டும் நெக் சைடு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்போது ஷோல்டர் ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க. அதில் ஷோல்டர் ஃபால் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத ப்ளவுஸுக்கு நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நெக்கு பக்கம் ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அந்த பிளேஸ்லேருந்து வேஸ்ட் ரவுண்ட் நீங்கள் மெஷர் பண்ணுற அந்த அளவு வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள். அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. 13, 14 அந்த மாதிரி அளவுகளில் உங்களுக்கு வரும், எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் முடிகிற இடம், ஸ்லீவ் கூட அட்டாச் ஆகிற அந்த இடத்துல இருந்து ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணுங்கள். 2 அளவும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் நீங்கள் வைக்கவே கூடாது பாடி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மெஷர் பண்ணும்போது. இப்போது ஒரு ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க, அதில் ஷோல்டர் ஃபால் வைக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ண அந்த போர்ஷனில் நெக் இருக்கிற இடத்துல, நெக்கு கூடால ஜாயிண்ட் ஆகிற இடத்துல, அதாவது ஷோல்டர் ஸ்டார்டிங் பாயிண்டில் நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். கரெக்டாக 12.3 இன்ச் இருக்குது. இதே அளவை நீங்கள் ஷோல்டர் முடிகிற இடம், அதாவது ஸ்லீவ் கூடால ஜாயிண்ட் ஆகிற அந்த இடத்துல அளந்து பாருங்கள். 12.3 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் ஸ்லோப்பே இல்லை. கரெக்டாக 2 சைடுமே அளவு வருது அப்படின்னா ஷோல்டர் ஸ்லோப்பே இல்லை. அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் வைக்கவே வேண்டாம். இப்போது நான் அளந்து பார்க்கும்போது அதே தான் வருது. ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அளக்கும் போதும் 12.3 தான் வருது, எண்டிங் பாயிண்ட்லேயும் 12.3 தான். இந்த ப்ளவுஸில் ஷோல்டர் ஸ்லோப் இல்லை. அப்போது இந்த ப்ளவுஸ்க்கு நான் கட்டிங் போடும்போது ஷோல்டர் ஸ்லோப்பு வைக்கவே வேண்டாம், சாதாரணமாக கட் பண்ணாலே போதும். ஸ்டார்டிங் பாயிண்டில் 12.3 இருக்கிறது, எண்டிங் பாயிண்டில் ஒரு 12 இன்ச் தான் இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்படின்னா எந்த அளவு கம்மியாக இருக்கும்? இப்போ 12.3ல் 12 மைனஸ் பண்ணி பார்த்துட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 0.3 இன்ச் மட்டும்தான் கம்மியாக இருந்திருக்கும். அப்படின்னா நீங்கள் 0.3 இன்ச்சு அந்த அளவை மட்டும் ஷோல்டர் ஸ்லோப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படின்னா கரெக்டான ஷோல்டர் ஸ்லோப்பாக இருக்கும். பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போதும் நீங்கள் அதே மாதிரி தான் பாடியில் நீங்கள் மெஷர் பண்ணணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நெக்கு பக்கத்தில் இருந்து வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸ்லீவ் கூட அட்டாச் பண்ணுற அந்த இடத்துலேருந்து வேஸ்ட் வரைக்கும் மெஷர் பண்ணுவீங்க. 2க்கும் டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் ஸ்லோப் தேவையில்லை. 2க்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கோ, டிஃப்ரென்ஸ் இருந்துன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை ஷோல்டர் ஸ்லோப்பாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் 0.5 தான், 1 தான் அந்த மாதிரி கிடையாது. ஆனால் மோஸ்ட்டாக காலர் நெக்காக இருந்தால் நீங்கள் 3/4லேருந்து 1 இன்ச் வரைக்கும் ஷோல்டர் ஸ்லோப் வைக்கலாம். நார்மல் நெக்காக இருந்தால் நீங்கள் 1/2 இன்ச் 0.5 இன்ச் மட்டும் ஸ்லோப் வைக்கலாம். இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எதுக்காக ஷோல்டர் ஸ்லோப் வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஷோல்டர் ஸ்லோப்பை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து இன்னும் இந்த மாதிரிப்பட்ட உங்களோட கமெண்ட்ஸுக்கு, உங்களோட டவுட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களோட டவுட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டவுட்டை கேட்டிருக்கீங்க. கேட்ட எல்லா டவுட்டுக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா சூப்பர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நம்ம சேனலில் காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.